Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டா வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பட்டா வெப்சைட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்ல, இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ண மட்டும்தான் உங்களோட பட்டா டீடைல்ஸ் பார்க்க முடியும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பட்டா வந்து நம்ம பெயர் வாரியாகவும் இது வரையும் பாத்தீங்கன்னா ஒரு கேப்சா போட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். எத்தனை பட்டா நம்பர்னாலும் போட்டு ஈஸியா சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் அப்படிலாம் சர்ச் பண்ண முடியாது. ஒவ்வொரு சர்ச்சிங் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும். பிளஸ் பாத்தீங்கன்னா ஓடிபி போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓடிபி போடாமல் எடுக்கணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதாவது நீங்கள் பட்டா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிசிப்ட் வச்சு இந்த ரிசிப்ட் நம்பர் ப்ளஸ் கேப்சா வச்சு போட்டால் அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் ஷோ ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டா நம்பர் நம்ம போட்டு வேல்யூ பண்ணுவோம், அப்படின்னா பெயர் வாரியான தேடல் பண்ணுவோம், அப்படின்னா சர்வே நம்பர் போட்டு சர்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி சர்ச்சிங் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு கேப்சா போட்டு உள்ளே போனால் மட்டும்தான் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா கால விரயம் ஆகிறது. சரிங்களா, அதை பற்றி நீங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்களா? பட்டா சிட்டா நீங்கள் குரோமில் போட்டிங்கனாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே வரும். அப்படி இல்லைன்னா eservice.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பட்டா மாதிரி விண்ணப்பிக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ஊரகம் ப்ளஸ் நத்தமும் இருக்குது. நத்தமும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய மாதிரிலாம் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வச்சுட்டாங்க, கேப்சா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ஷன் பண்ணிட்டு வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட வட்டம் செலக்ஷன் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிராமம் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டா நம்பரா இல்லை சர்வே நம்பரா இல்லை பெயர் வாரியான்னு கேட்குறாங்க. இந்த மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன் தான். நீங்கள் எதை நீங்கள் சர்ச் பண்ணாலும் இந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி போகும். அதுக்கப்புறம் தான் உங்களோட சர்ச்சிங் இது ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ஜஸ்ட் நம்ம இது கொடுத்துட்டு ஒரு கேப்சா கொடுத்தா அடுத்த செகண்ட் ஓப்பன் ஆச்சு. ஈஸியாக நம்ம பட்டா இருக்கா இல்லையா, பழைய பட்டா இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம ஈஸியாக எடுத்தோம். இப்போலாம் ஒவ்வொன்றுக்கு பார்த்தீங்கன்னா கால விரை ஆகுது. இப்போ ஒரு பட்டா நம்பர் போடலாம். பட்டா நம்பர் போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நிலத்தோட வகை கேட்டிருக்காங்க, ஊரகமா நத்தமான்னு கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடவுச்சொல்லை பெறன்னு ஓடிபி கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாஸ்வேர்டு நம்ம இந்த இடத்துல போட்டுட்டு வெரிஃபை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜே ஓப்பன் ஆகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால விரையும் கண்டிப்பாக ஆகுது. முன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸி எடுக்க முடியல. கேப்சா பார்த்தீங்கன்னா ஓடிபிக்கு உங்களுக்கு பாஸ்வேர்டாக வரும். அந்த பாஸ்வேர்டு இங்கே ஸ்மாலாக கேப்ஸ்னா கேப்ஸ் போட்டுக்கோங்க. நமக்கு வந்துருச்சு. இப்போ போடலாம். இப்போ கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் கேட்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட இஷ்யூனால இந்த மாதிரி ஷோ ஆகுது ஏஏஒய்னு. அது ஒன்றும் இஷ்யூவில் நம்ம கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டோம், நமக்கு தேவையானது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமர்ப்பி கொடுக்குறோம். சமர்ப்பி கொடுத்தோம்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. இப்படி தான் வந்து நம்ம பட்டா வந்து பார்க்கணும். இதில் நம்ம பேர் இருக்கான்னு பார்த்துக்கணும். எப்பவுமே பட்டா பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்டில் அன்னைக்கு டேட்டில் எடுத்துகிட்டு போனால் தான் செல்லும். நீங்கள் பழைய பட்டா வச்சுருந்தாலும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னைக்கு டேட்டில் பட்டா எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் செல்லுபடியாகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது போக பார்த்தீங்கன்னா பட்டா அப்ளை பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே எடுக்க முடியாது, பழைய மாதிரி ஸ்பீடாக எடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் மெதுவாக தான் எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்பி மேப் எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேப்சா போட்டாவே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு உள்ளே போய் நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கால நேரம் வேஸ்ட் ஆகுது. இந்த ஆப்ஷன் கூடி சீக்கிரம் எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் எதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சாங்கன்னு தெரியல. நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஒரு சமயம் ஓடிபி வர லேட் ஆகுது. அப்படியே ஓடிபி போட்டு உள்ளே போட்டாலும் நமக்கு ரீலோட் ஆகி ஓப்பன் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. நல்ல அப்டேட்டாக வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி கண்டிப்பாக நினச்சிக்கோங்க. இந்த பட்டா வெப்சைட் இப்போ யாருக்கெல்லாம் வந்து பெரிய தலைவலியாக இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.